சென்னை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் குட்டை புறம்போக்கு நிலத்தில் இருந்த 10க்கும் மேற்பட்ட வீடுகள் நீதிமன்ற உத்தரவின்படி இடித்து அகற்றப்பட்டன. 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த தங்களுக்கு பொருட்களை எடுக்க அவகாசம் தராமல் அதிகாரிகள் வீடுகளை இடித்ததாக கூறிய பொதுமக்கள் கண்ணீர் மல்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவலர்கள் பாதுகாப்புடன் வீடுகள் இடிக்கப்பட்டதால் உடைமைகளை இழந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் தடுத்ததால் அவர்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். ஒரு நாள் டைம் கொடுத்தாங்க. ஒரு நாள் நான் சொன்னேன், ஒரு 10 நாளா டைம் கொடுங்க, நாங்க வீடு காலி பண்ணணும். எவ்வளவோ கெஞ்சினாங்க. அவங்க ஒரு நாள்ல நாங்க என்ன பண்ண முடியும்? எம்எல்ஏ கிட்ட போனோம், அவரு வேலைக்கு ஆகாது, நீங்க துரத்தி விட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுல நீங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்கன்னாரு. எங்க அப்பா காலத்துல 82ல வாங்கின இடம் இது. வாங்கின நாள்ல இருந்து அன்னில இருந்து இனி வரைக்கும் நாங்க வரி கட்டி வச்சிருக்கோம், ஓட்டர் ஐடி வச்சிருக்கோம், ரேஷன் கார்டு வச்சிருக்கோம், எல்லா ஆதார் கார்டு வச்சிருக்கோம், எல்லா ப்ரூஃப்மே நாங்க வச்சிருக்கோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை இலங்கை துணை தூதர் கேதீஸ்வரன் கணேசநாதன் சந்தித்து பேசினார். அப்போது அவரிடம் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுவதை முதல்வர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்திய அரசுடன் இணைந்து இலங்கை தூதரகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேதீஸ்வரனிடம் முதல்வர் விஜய் வலியுறுத்தினார். சென்னையில் கடந்த ஜூன் மாதத்தை தொடர்ந்து இந்த ஜூலை மாதத்திலும் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எல் நினோ விளைவு காரணமாக இந்த மாதத்தில் இயல்பான அளவை விட குறைவான மழையே பெய்ய வாய்ப்புள்ளது. எனினும் வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் பலத்த மழை பெய்து தற்போதைய மழை பற்றாக்குறை நிவர்த்தியாகும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். பிபிஜி ராம்ஜி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இத்திட்டத்தில் தங்களுக்கான வேலைவாய்ப்பு குறைவதாக குற்றம் சாட்டினர். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசின் நிதியை குறைக்கக்கூடாது எனவும் வேலை நாட்களை 200ஆக அதிகரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இப்போராட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திட்டத்துக்கான நகலை எதிர்ப்பு தங்களை எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். அமைச்சரவையில் உள்ளவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தின் சூழல் கெடக்கூடாது என்பதற்காகவே தாவேக்காவின் தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தாவேக்கா அழைப்பு விடுத்துள்ள கூட்டத்தில் பங்கேற்காத இடதுசாரி கட்சிகளின் மாநில செயலாளர்கள் தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்தித்தனர். பின்னர் பேட்டியளித்த அவர்கள் தங்கள் சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என தெரிவித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்கவில்லை. நாங்கள் ஆட்சியில் அங்கம் வரவில்லை. தோழமை கட்சியாகவும் கூட்டணியில் நாங்கள் இல்லை. வெளியிலிருந்து ஜனநாயகத்திற்காக மக்கள் அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும், மக்கள் அதிகாரத்தை ஆளுநர் கடந்துவிடக்கூடாது என்கிற அரசியல் காரணங்களுக்காக இருவரும் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம். இன்னும் அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க தோழமை கட்சியினர் கலந்து கொள்கிற அந்த சூழலில் வேற அந்த சூழலை கெடுகிற எந்த காரணிகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்க இங்கே முதல்வர் நாங்க சந்திக்கிறோம். அதுல கலந்துக்கலாம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே திமுக பிரமுகர் படுகொலையில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தி விருதுநகர் அரசு மருத்துவமனை முன்பாக 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. திமுக பிரமுகரான கலாநிதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காரில் வந்த மர்ம கும்பல் வாகனத்தின் மீது மோதி அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. தடுக்க முயன்ற உறவினருக்கும் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பயிர்க்கடன் தள்ளுபடி வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பூங்குளத்தில் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உழவர் உரிமை தொகை, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழையின்றி நிலவும் கடுமையான வறட்சியால் விவசாய நிலங்கள் வெடித்து காணப்படுகின்றன. இதற்கிடையே அறுவடை செய்யப்பட்ட 75 கிலோ நெல் மூட்டை வெறும் 1600 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதால் உற்பத்தி செலவை கூட எடுக்க முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அடுத்த கட்ட சாகுபடியும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு உரிய வறட்சி நிவாரணமும் நெல்லுக்கு நல்ல ஆதார விலையும் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றாலருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது தண்ணீர் வரத்து சீராக உள்ளது. இதனால் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர்.
நீட் தேர்வு முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவை கண்டித்து மதுரை மற்றும் நெல்லையில் இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேசிய தேர்வு முகமையின் குளறுபடிகளால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் தமிழகத்திற்கு உடனடியாக நீட் விலக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி சந்தையில் எலுமிச்சை விலை கடுமையாக சரிவடைந்துள்ளது. வறட்சி மற்றும் நோய் தாக்கத்தால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தையில் 1 கிலோ எலுமிச்சை 30 முதல் 60 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. இதனால் ஒரு எலுமிச்சை பழம் 2 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சாவூரில் புதிய ரேஷன் அட்டை கேட்டு ஓராண்டாக காத்திருந்த நிலையில் விண்ணப்பங்கள் திடீரென நிராகரிக்கப்பட்டதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்ட வழங்கல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு ஆவணங்களை கேட்டு அதிகாரிகள் தங்களை அலைக்கழித்ததாக குற்றம் சாட்டிய மக்கள் உடனடியாக ரேஷன் அட்டை வழங்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாடியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவர்சோலை சுற்றுவட்டார பகுதி குடியிருப்புகளில் யானைகள், சிறுத்தைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் தேவர்சோலை பகுதியில் வீடு ஒன்றின் முன்பு சிறுத்தை நடமாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கிருஷ்ணகிரி தாவைக்க எம்எல்ஏ முகுந்தனை கண்டித்து மாவட்ட பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகம் முன்பு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எம்எல்ஏ தனது தொகுதியை தாண்டி ஒசூர், தளி போன்ற பகுதிகளிலும் மக்கள் பிரதிநிதி அல்லாதவர்களுடன் வந்து ஆய்வுகள் மேற்கொண்டு நிர்வாகத்தில் தலையிடுவதாக குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் இருந்து வெளியேறி தாளவாடி கிருஷ்ணாபுரம் கிராமத்திற்குள் நுழைந்த 3 யானைகளை வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து சத்தமிட்டு விரட்டினர். அப்போது யானைகள் தார் சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் ஓடி மறைந்தன. யானைகளால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காரைக்கால் பொதுப்பணித்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட பல்நோக்கு பணியாளர்கள் தங்களுக்கு பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணிகளை புறக்கணித்து காரைக்கால் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என ஊழியர்கள் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரியில் எரிவாயு குழாய் பதிக்கும் பணியின் போது முக்கிய குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் சுமார் 1.5 லட்சம் பேருக்கு கடந்த 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த உருளையன்பேட்டை தொகுதி தவிக கூட்டணி எம்எல்ஏ நேரு தொகுதி மக்களுடன் சட்டமன்ற படிக்கட்டுகளில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் நடத்திய சமாதான கூட்டத்தில் அதிகாரிகளை எம்எல்ஏ நேரு கடுமையாக சாடினார். குழாய் பழுது விரைவில் சரி செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். மதுரை சோழவந்தான் அருகே திருவேடம் எல்லை காளியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். வைகை ஆற்றிலிருந்து பால்குடம், தீச்சட்டி எடுத்தும் அழகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஏரிகாத்த கோதண்டராமர் கோயிலில் ஆனி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த தேரோட்ட வைபவத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் ரயில் சேவை வேண்டும் என பொதுமக்களும் பக்தர்களும் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சென்னை, கோவை, திருப்பூர், மும்பை ஆகிய நகரங்களுக்கு நேரடி ரயில் சேவை மற்றும் வந்தே பாரத் ரயில்களை இயக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் விரைவில் திருச்செந்தூரில் இருந்து மும்பைக்கு புதிய ரயில் சேவை தொடங்கப்படும் என ரயில்வே அதிகாரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் இன்று முதல் நாடெங்கும் அமலுக்கு வந்துள்ளது. புதிய திட்டப்படி தேசிய அளவிலான சராசரி தினசரி ஊதியம் 327 ரூபாய் 40 காசாக இருக்கும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. முந்தைய மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் அது 298 ரூபாய் 80 காசாக இருந்ததாகவும் அரசு கூறியுள்ளது. முந்தைய திட்டத்தில்
வருடத்தில் 100 நாட்கள் வேலை அளிக்கப்பட்ட நிலையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி இயக்கம், அதாவது சுருக்கமாக VBGRAMஜி எனப்படும் புதிய திட்டத்தில் வேலை நாட்கள் 125ஆக உயரும் என்றும் அரசு கூறியுள்ளது. கிராமங்களை முன்னேற்றி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்கில் இத்திட்டம் மிக முக்கியமானது என்றும், எனவே இது வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தால் மாநில அரசுகளுக்கு நிதிச்சுமை 40 விழுக்காடு அதிகரிக்கும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி பெயரிலான முந்தைய கிராமப்புற வேலை திட்டத்தில் முழு செலவையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும், ஆனால் தற்போது 40 விழுக்காடு பங்கை மாநில அரசுகள் அளிக்க வேண்டியுள்ளதாகவும் கார்கே கூறினார். முந்தைய திட்டத்தின்படி மாநில அரசுகளுக்கு 17,144 கோடி ரூபாயை மத்திய அரசு நிலுவை வைத்துள்ளது என்றும் கார்கே குறிப்பிட்டார். மேலும் விவசாய பணிகள் முழுவீச்சில் நடக்கும்போது கிராமப்புற வேலை திட்டத்தை 60 நாட்களுக்கு முடக்கி வைப்பது தொழிலாளர் விரோத நடைமுறை என்றும் கார்கே குற்றஞ்சாட்டினார். பருவமழை குறைந்து கிராம தொழிலாளர்கள் அவதிப்படும் நிலையில் வேலை உரிமையை பறிப்பது ஏழைகள், பட்டியலின மக்கள், பழங்குடியினர் மற்றும் OBC மக்களுக்கு எதிரான நேரடி தாக்குதல் என்று மல்லிகார்ஜுன் கார்கே குற்றஞ்சாட்டினார். தனியார் எரிபொருள் நிறுவனமான நயாரா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைத்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும், டீசல் விலை 3 ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கையை நயாரா அறிவித்துள்ளது. முன்னதாக மேற்காசிய போர் காரணமாக நயாரா நிறுவனம் பெட்ரோல், டீசல் விலையை கணிசமாக அதிகரித்திருந்தது. தற்போது அந்நிறுவனம் விலையை குறைத்திருக்கும் நிலையில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும் பெட்ரோல், டீசல் விலையை குறைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேற்காசிய பதற்றம் தணிந்திருக்கும் நிலையில் பாகிஸ்தான், இலங்கை உள்ளிட்ட நாடுகளும் பெட்ரோல், டீசல் விலையை குறைத்துள்ளன. அஸ்ஸாமில் நீடிக்கும் கனமழையால் சுமார் 3000 ஹெக்டேர் வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் பயிர்கள் சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. 6 மாவட்டங்களில் 46,000 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் மிகப்பெரிய ஆறான பிரம்மபுத்திரா கரை புரண்டு ஓடுகிறது. பல ஊர்களில் சாலைகளும் பாலங்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. 88,000 கால்நடைகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அஸ்ஸாம் அரசு அறிக்கை கூறுகிறது. இமாச்சல பிரதேசத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் சிம்லா, மணாலி, தர்மசாலா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதோடு 40க்கும் மேற்பட்ட முக்கிய சாலைகள் மூடப்பட்டு மின்சார விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல பகுதிகளில் இடி மின்னலோடு கூடிய கனமழை நீடிப்பதால் ஜூலை 2 முதல் 6ஆம் தேதி வரை அங்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சுவான் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் ஆற்றின் அருகே செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மும்பையில் பெய்து வரும் பலத்த மழையால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. புதன்கிழமை காலை 8 மணி வரையிலான 24 மணி நேரத்தில் நகரின் பல இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பதிவாகியுள்ளது. தெற்கு மும்பையில் மழை காரணமாக வீட்டு பால்கனி இடிந்து விழுந்ததில் 51 வயது நபர் உயிரிழந்தார். அந்தேரி சுரங்கப்பாதை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் கடுமையான வெள்ளநீர் சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு புறநகர் பகுதியில் சராசரியாக 109 மில்லிமீட்டர் மழையும், மன்குர்த் பகுதியில் அதிகபட்சமாக 170.4 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. ஹார்பர் லைன் பகுதியில் மின்சார கம்பி அறுந்து விழுந்ததால் நவி மும்பைக்கான ரயில் சேவை சுமார் 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே நாகோரி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் ஒரு வீடு மண்ணோடு மண்ணாக புதைந்ததில் 2 சிறுமிகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இடிபாடுகளுக்குள் சிக்கிய மற்ற 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் இணைந்து இந்த மீட்பு பணியை மேற்கொண்டனர். மழையின் தீவிரம் குறையாததால் மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கும் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. தோடாவின் சாலைகளில் மண் சரிந்து விழுந்ததால் முக்கிய போக்குவரத்து சேவைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளன. அப்பகுதியில் தொடர்ந்து மோசமான வானிலை நீடித்து வருவதால் அவசியமின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. மேலும் மீட்பு படையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களை ஒன்றிணைக்கும் விதமாக மாநில கல்வி அமைச்சர்களின் கூட்டத்தை கூட்ட கர்நாடக மாநில கல்வி அமைச்சர் சரண் பிரகாஷ் பாட்டீல் திட்டமிட்டுள்ளார். மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தேசிய அளவிலான இந்த தேர்வில் வினாத்தாள் கசிவு போன்ற தொடர் குளறுபடிகள் ஏற்படுவதால் அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளதாக அமைச்சர் கூறினார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கர்நாடக சட்டமன்றத்தில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீட்டை எதிர்க்கும் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களை ஒருங்கிணைத்து நீட் தேர்வை ரத்து செய்யவோ அல்லது அதில் சீர்திருத்தம் கொண்டுவரவோ மத்திய அரசிடம் கூட்டாக வலியுறுத்த கர்நாடகா திட்டமிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்களில் இந்தியர்கள் சுமார் 50,000 கிலோ பழைய தங்க நகைகளை விற்பனை செய்துள்ளனர். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பழைய தங்க நகைகள் விற்பனை 43 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக இந்திய தங்க கட்டி மற்றும் தங்க நகை விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 10 கிராம் தங்கம் 1,80,000 ரூபாயை எட்டிய நிலையில் தற்போது 1,40,000 ரூபாயாக குறைந்துள்ளது. இது 1,20,000 மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக சந்தை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். எனவே அதிக விலை இருக்கும்போதே லாபம் பார்க்கும் நோக்கில் பலரும் தம்மிடம் உள்ள தங்கத்தை விற்று வருகின்றனர். இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த மே 2026 வரையிலான 12 மாதங்களில் நகை கடன் 105.5 விழுக்காடு என்ற அசுர வேகத்தில் அதிகரித்து 5.1 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்த தனிநபர் கடன் 15.4 விழுக்காடு அதிகரித்து 70.2 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. வீட்டுக் கடன் வளர்ச்சி 11 விழுக்காடாக குறைந்ததால் ஒட்டுமொத்த தனிநபர் கடன் வளர்ச்சி வேகம் குறைந்துள்ளது. எனினும் ஐடி, போக்குவரத்து மற்றும் நிதி நிறுவனங்கள் உள்ளடங்கிய சேவை துறைக்கான வணிக கடன்கள் 20.4 விழுக்காடு உயர்ந்து 60.5 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்கும் நிலையில் காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பயங்கரவாத தாக்குதல்களை முறியடிக்க வான் பாதுகாப்பு சாதனங்கள் யாத்திரை பாதையில் நிறுவப்பட்டுள்ளன. 14 கிலோமீட்டர் யாத்திரை பாதையில் பக்தர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்படும் என மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3880 மீட்டர் உயரமுள்ள மலை மீதுள்ள குகையில் உருவாகும் பனிலிங்கத்தை காண பல ஆயிரம் பேர் அடுத்த 57 நாட்களில் வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதல் பயணிகள் சேவை ரயிலான எதிஹாத் ரயில் தண்டவாளத்தில் சீறி பாய்ந்தது. அபுதாபியிலிருந்து புஜேரா வரையிலான சாலை பயண நேரத்தை 1 மணி நேரம் 45 நிமிடங்களாக இந்த அதிவேக ரயில் சுருக்கியுள்ளது. அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஸ்மான், ராஸ் அல் கைமா, உம்மல் குவைன், புஜேரா ஆகிய 7 பகுதிகளில் இதுவரை அந்தந்த நகரங்களுக்குள் மெட்ரோ, டிராம் போன்ற சேவைகள் மட்டுமே இருந்தன. முதன்முறையாக 7 நகரங்களையும் இணைக்கும் வகையில் பயணியர் ரயில் சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதற்கு அந்நாட்டில் மிகுந்த வரவேற்பு அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் சூப்பர்சானிக் விமானங்கள் பறப்பதற்கான 50 ஆண்டு கால தடை விரைவில் நீக்கப்பட உள்ளது. ஒலியை விட வேகமாக பறக்கும் இந்த விமானங்கள் வீடுகளின் ஜன்னல்களை உடைக்கும் அளவிற்கு பயங்கர வெடிச்சத்தத்தை ஏற்படுத்தியதால் 1973 தடை செய்யப்பட்டன. தற்போது சத்தம் போடாமல் பறக்கும் X-59 என்ற புதிய விமானத்தை நாசா வெற்றிகரமாக சோதித்துள்ளது. இதனால் புதிய விதிகளோடு இத்தடையை நீக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு எதிராக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பிரம்மாண்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டவிரோத குடியேறிகளால் உள்ளூர்வாசிகளின் வேலைவாய்ப்பு பறிபோவதாகவும்
குற்றச் செயல்கள் அதிகரிப்பதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். சட்டவிரோத குடியேறிகள் நாட்டை விட்டு வெளியேற ஜூன் 30 போராட்ட குழுக்கள் கெடுவாக விதித்திருந்தன. எனினும் அரசு இதனை நிராகரித்துள்ளது. ஆங்காங்கே சில கடைகள் சூறையாடப்பட்டதை தவிர போராட்டம் அமைதியாக நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். போராட்டத்தில் பங்கேற்ற சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த ஆண்டில் கிரிப்டோ கரன்சி வணிகங்கள் மூலம் 11,000 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டியுள்ளார். அவர் கொண்டு வந்த பொருளாதார கொள்கைகளால் கிரிப்டோ வணிகம் பெரிய லாபமடைந்துள்ளது. குறிப்பாக அவரது குடும்பத்தின் கிரிப்டோ நிறுவனத்தின் மூலம் 4,000 கோடி ரூபாயும், ட்ரம்ப் என்ற பெயரிலான டிஜிட்டல் நாணயங்கள் விற்பனை மூலம் 5,000 கோடி ரூபாயும் அவருக்கு வருமானமாக கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் தனது ஒட்டுமொத்த பணியாளர்களில் 2.5 விழுக்காட்டிற்கு குறைவான ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக பிசினஸ் இன்சைடர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் விற்பனை, ஆலோசனை குழு மற்றும் எக்ஸ்போஸ் கேமிங் பிரிவு போன்ற முக்கிய பிரிவுகளில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பில் அதிக முதலீடுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் செலவுகளை குறைப்பதற்காக இந்த பணிநீக்க நடவடிக்கையை மைக்ரோசாப்ட் நிறுவனம் எடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு 15,000 ஊழியர்களை மைக்ரோசாப்ட் பணிநீக்கம் செய்திருந்தது. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி தோற்கடித்தது. முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 125 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி இன்னும் 7 ஓவர்கள் மீதமிருந்த நிலையிலேயே 127 ரன்கள் எடுத்து எளிதாக வெற்றி பெற்றது. பெத் மோனி 61 ரன்களும், ஆஷ் கார்ட்னர் 35 ரன்களும் ஆட்டமிழக்காது எடுத்தனர். கானாவில் பெய்த கனமழை காரணமாக தலைநகர் அக்ரா உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்த இயற்கை சீற்றத்தில் இதுவரை 12 பேர் உயிரிழந்தனர். 7 பேரை காணவில்லை. ஒரே நாளில் 169 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கும் நிலையில் 38,000க்கும் அதிகமான மக்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். சுமார் 7,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகளை இழந்து தவித்து வரும் நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக கானா அரசு $3.1 கோடி அவசர நிதியை ஒதுக்கி மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்ற சட்டம் மூலம் மாற்றப்போவதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க மண்ணில் பிறக்கும் புலம்பெயர்ந்தோரின் குழந்தைகளுக்கு தானாகவே குடியுரிமை வழங்கும் உரிமையை பறிக்கும் டிரம்பின் நிர்வாக உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கடுமையாக விமர்சித்த டிரம்ப் இது வெளிநாட்டினருக்கே சாதகமாக அமையும் என கூறி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு சமூக ஊடகத்தில் கிண்டலாக வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விபிஜி ராம்ஜி என மாற்றுவதற்கும் கைரேகை கருவிழி பதிவுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டை, திருப்பூர், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திட்டத்தின் நிதியை குறைக்காமல் அடையாள அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் பாகுபாடின்றி 100 நாள் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்ட நகல்களை எரித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 1000க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தனர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சிலநாயக்கன்பட்டி விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் விடுதி வார்டன் இதுவரை வரவில்லை என்றும் வார்டன் யார் என்பது கூட தெரியாது என்றும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே காதலர்கள் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் இளைஞரின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் பெண்ணின் உடல் கூராய்வுக்கு பின்னர் தகனம் செய்யப்பட்டது. ஆனால் இளைஞர் பார்த்திபனின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் மறுப்பு தெரிவித்தனர்.
இதனையடுத்து அவர்களுடனும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, விசிக உள்ளிட்ட இயக்கத்தினருடனும் கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் உறவினர்களும் அரசியல் கட்சியினரும் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தனர். இதனையடுத்து பார்த்திபனின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் சம்மதித்தனர். விருதுநகர் அருகே தொப்பலாக்கரை முத்தாளம்மன் கோயிலில் அனைத்து தரப்பு மக்களும் வழிபட உரிமை கேட்டு போராட முயன்ற முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி கைது செய்யப்பட்டார். கோயிலில் குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே வழிபாடு செய்வதை கண்டித்து பொங்கல் வைத்து போராட வந்த பாலபாரதியை ஊருக்குள் நுழைய விடாமல் காவல்துறையினர் தடுத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தர்ணா செய்தனர். அவர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். கோவையில் நீட் தேர்வை முற்றிலும் ரத்து செய்ய வலியுறுத்தி எஸ்எஃப்ஐ மற்றும் ஏஐஒய்எஃப் போன்ற இடதுசாரி மாணவர் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவக் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றக் கோரியும், நீட் விவகாரத்திற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் பதாகைகளை ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே அரசு பேருந்து முறையாக இயக்கப்படாததை கண்டித்து 7 கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் தோளங்குருணி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். நிறுத்தப்பட்ட அரசு பேருந்தை மீண்டும் இயக்க கோரி சாலையில் கற்களை வைத்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு நேரம் இந்த வண்டியில் ஏறினாலும் அந்த ஸ்டாப்பில் நிற்க மாட்டேங்க. நான் பார்வையிட்டு ஓடி போய் ஏற முடியுமா? நான் 2 கண் பார்வையில்லாதால் அந்த வண்டியை ஏற்றணும்னா அந்த இடத்துல நிப்பாட்ட மாட்டேங்க. உனக்கனே இடம் இல்லையா அப்படிங்காங்க. அவங்களுக்கு தேவைப்படுற ஆளுகளை இறக்கி விடுறாங்க. கண்டக்டர் டிரைவர்கள் இறக்கி விடுறாங்க, ஏற்றி விடுறாங்க. கரூரில் பலத்த காற்றால் புதிய பேருந்து நிலைய பெயர் பலகை சரிந்து விழுந்தது. திருமாநிலையூர் பகுதியில் உள்ள கலைஞர் கருணாநிதி பேருந்து முனையத்தின் பெயர் பலகை பலத்த காற்றால் திடீரென கீழே விழுந்தது. இந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே தொட்டப்ப நாயக்கனூர் கிராமத்தில் பலத்த காற்றால் 200 ஆண்டு பழமையான ராட்சச மரங்கள் சாய்ந்து விழுந்ததில் வீடுகள் மற்றும் மின்கம்பங்கள் சேதமடைந்தன. பிரதான சாலையில் விழுந்த மரங்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் அவற்றை அகற்றினர். தவிக எம்எல்ஏ விஜய் ஆய்வு செய்து பணிகளை துரிதப்படுத்தினார். பாபநாசம் முதல் சேரன் மகாதேவி வரையிலான தாமிரபரணி ஆற்றில் கடந்த 13 ஆண்டுகளில் 42 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். 20 அடிக்கு மேல் ஆழம் கொண்ட பகுதிகள் குறித்து அறியாமல் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையை மீறி ஆற்றில் இறங்குவதே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆபத்தான இடங்களில் நிரந்தர எச்சரிக்கை பலகைகள் வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியப்பட்டினத்தில் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடையாக இருக்கும் மணல் திட்டுகளை அகற்றக்கோரி மீனவர்கள் கடந்த 4 நாட்களாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தூண்டில் வளைவு காரணமாக படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓரிரு தினங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் அருகே வாழைக்காட்டு ஓடை என்ற பெயர் தாங்கிய கிராமத்தில் ஓடைகளும் வாழை மரங்களும் இல்லாமல் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டு விடுதிகளாக மாற்றப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிக அளவில் மழை பெய்யும் போது இங்கு பெரும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் சுவாமிநாதனிடம் கேட்டபோது விரைவில் ஓடைப்பகுதியை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். சூப்பர் எல்லினோ வருதுங்கிறாங்க. இந்த எம்எஃப்எல் அதாவது மேக்ஸிமம் ஃப்ளூட் லெவல் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இதாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க ஆற்றையே மறைச்சி பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கமர்ஷியல் பில்டிங்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது அரசு ஒரு குழு அமைச்சு இது என்னன்னு பார்த்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கடலூர் மாவட்டம் கிள்ளை அருகே நாட்டு பட்டாசு வெடித்து 17 பேர் தீக்காயமடைந்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். குச்சிப்பாளையம் கிராமத்தில் கோயில் திருவிழாவிற்காக வான வேடிக்கை நடத்த வைத்திருந்த நாட்டு பட்டாசுகள் எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியதில் 17 பேர் தீக்காயமடைந்தனர்.
திருச்சி மாவட்டம் முசிறி அருகே குடியிருப்பு மற்றும் பள்ளிக்கு அருகில் உள்ள கோழிப்பண்ணையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பண்ணையால் ஏற்படும் துர்நாற்றம் மற்றும் தொல்லையால் உணவு உட்கொள்ள முடியாமல் நோய்கள் பரவுவதாக பெண்கள் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டினர். மாவட்ட ஆட்சியர் ஆய்வில் தொல்லை இருப்பது உறுதி செய்யப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் உடனடியாக பண்ணையை அகற்றாவிட்டால் அரசு ஆவணங்களை ஒப்படைக்க உள்ளதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் செவிலியர்கள் இல்லாததால் பாதுகாப்பு பணியாளர் ஒருவர் நோயாளிக்கு ரத்த அழுத்த பரிசோதனை செய்துள்ளார். இதே மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதி இல்லாததால் சிகிச்சைக்காக வந்த 87 வயது முதியவர் ஒருவர் 24 மணி நேரத்திற்கு மேலாக புறநோயாளி பிரிவில் உள்ள மேசையிலேயே படுத்துறங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டபோது மாவட்ட மருத்துவ அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். கோவை ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் மயங்கி கிடந்த முதியவரை பந்தயசாலை காவலர்கள் துரிதமாக மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவரை பாதுகாப்பாக மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த காவலரின் மனிதநேய செயலை பலரும் பாராட்டினர். மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டியில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் மற்றும் வாக்தான் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மற்றும் டிஎஸ்பி ஜெகநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்த நிலையில் மருத்துவர்கள் மற்றும் நர்சிங் கல்லூரி மாணவிகள் போதை ஒழிப்பு பதாகைகளை ஏந்தி ஆர்வமுடன் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் பாபுகுளத்தில் தேனீ வளர்ப்பு பயிற்சியின் போது விஷவண்டுகள் தாக்கியதில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் வேளாண் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயிற்சிக்காக வந்திருந்த போது தேனீக்களும் விஷவண்டுகளும் தாக்கின. இதில் ஆசிரியர் சுரேஷ் உயிரிழந்தார். 2 சிறுவர்கள் உட்பட 10 பேர் பண்ருட்டி மற்றும் கடலூர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உதகையில் உபகரணங்கள், ஓய்வூதிய பலன்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மீண்டும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாட்களுக்கு முன் போராட்டத்தில் ஈடுபட்ட போது நடவடிக்கை எடுப்பதாக கோட்டாட்சியர் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் உறுதியளித்த காலக்கெடு முடிந்ததால் மீண்டும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். பெண் பணியாளரை திட்டிய சுகாதார ஆய்வாளரை கண்டித்தும் தாமதமாக வந்த வட்டாட்சியரின் வாகனத்தை முற்றுகையிட்டும் வாக்குவாதம் செய்தனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே 217 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கிருஷ்ணசமுத்திரம் ஏரியை நில அளவீடு செய்தபோது கடந்த 10 ஆண்டுகளில் ஏரியை ஆக்கிரமித்து 186 வீடுகள் கட்டப்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். திருவாரூரில் மல்லிகை, முல்லை உள்ளிட்ட பூக்களின் விலை பாதியாக சரிந்துள்ளதால் பூ வியாபாரிகள் மற்றும் மாலை கட்டும் தொழிலாளர்கள் கவலையடைந்துள்ளனர். மல்லிகை கிலோ 300 ரூபாய்க்கும் முல்லை 250 ரூபாய்க்கும் சரிந்து விற்பனையாவதால் நஷ்டமடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இப்போ எல்லாம் வந்துட்டு நம்ம தண்ணி வறட்சியின் காரணமா பூ வரத்தும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே நேரத்தில் வியாபாரமும் ரொம்ப கம்மியா இருக்கு. விலையும் இல்லை. குறைவா இருந்தாலும் வியாபாரிகளுக்கு இது விவசாயிகளுக்கு சரியான விலையும் போய் கிடைக்கல.